சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு அன்பான காலை வணக்கம். ரொம்ப மங்களகரமாக இங்க நம்மளுடைய விநாயகர் கோவில் எதிர்க்க இந்த பிரச்சாரம் தொடங்கி இருக்கிறது. 1921ஆம் ஆண்டு கட்டப்பட்ட மிக பழமையான மாரியம்மன் கோவில். அது எவ்வளவு அழகா இருந்தது. அங்கதான் போய் நம்மளுடைய காலையில என்னுடைய வேண்டுதலை வைத்து விட்டு உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. என்னை அழகாக ஆழம் எடுத்து சந்தோஷமாக, அதுவும் ஆழம் எடுத்து வரவேற்றது மட்டும் இல்லாமல் சிரித்த முகத்தோடு, எவ்வளவு வேலை இருந்தாலும் சிரித்த முகத்தோடு வரவேற்ற இது அன்பு தங்கைகளுக்கும் சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க கூட்டணி கட்சியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுல நான் மாம்பழம் சின்னத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்கள், எங்களுடைய அன்பு அண்ணன் சிவபிரகாசம் அண்ணா இருக்கிறாங்க, எங்களுடைய மரியாதை அண்ணன் TKR அண்ணன் இருக்கிறார்கள், அன்பு அண்ணன் பூக்கடை ரவி அண்ணன் இருக்கிறாங்க, அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அன்பு அண்ணன் சரவணனும் இருக்கிறாங்க, எங்களுடைய அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அனைத்து சகோதரர்கள் வெங்கடேசன் அவர்கள், சண்முகம் அவர்கள், சாந்தமூர்த்தி அண்ணா அவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா இன்னைக்கு ஒற்றுமையாக அனைத்து சகோதர சகோதரிகள் இன்னைக்கு எதுக்காக ஒன்று கூடியிருக்கிறோம் என்றால், தமிழ்நாட்டின் மக்களின் உரிமைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். ஏன்னா விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க வேண்டும் என்றால் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் ஆட்சி மலர வேண்டும். ஏன்னா ஏரி குளங்கள் தூர்வாராமல் 5 வருடங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஏரி குளங்களை தூர்வாரினா தானே விவசாயம் செய்ய முடியும். அந்த விவசாயம் செழிக்கணும் இல்லையா? நம்ம தமிழ்நாடே விவசாய பூமி. அப்படி என்றால் விவசாயம் செழிக்க வேண்டும். அதற்கான திட்டங்களை கொண்டு வர வேண்டும். முதல்ல தண்ணீர், குடி தண்ணீர், நல்ல தண்ணீர். தண்ணீர் என்பது நம்மளுடைய அடிப்படை உரிமை. நல்ல தண்ணி கூடவா நமக்கு உரிமை கிடையாது? நல்ல தண்ணி குடிக்கணும்ல. நம்ம எல்லா ஊர்லயுமே குழாவை திறந்தா நல்ல தண்ணி. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் அது கிடையவே கிடையாது. அந்த தண்ணியில எல்லாம் கலந்துருக்குது. பல்லெல்லாம் காரை பூத்து போடுது. நம்ம சிரிச்சா சந்தோஷமா சிரிக்கிறோமா? அந்த பல்லுல கரையா இருக்குது. தர்மபுரி மாவட்டம் என்றாலே பல்லு கரையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது தர்மபுரியில இருந்து வராங்கன்னு. எந்த ஊர்ல இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த புளோரோசிஸ் கலந்து இருக்குது. அதனாலதான் தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வராங்க. எதற்காக? இதற்காக எத்தனையோ வருடங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி கட்சிகள்லாம் போராட்டம் செய்துதான் தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வராங்க. அதுவும் அந்த திட்டமும் வேகமாக நடைபெறாமல் பாதியிலே நின்று இருக்கு. எல்லா ஊருக்கும் அந்த திட்டம் வந்ததுன்னா நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த திட்டத்தை கண்டிப்பாக நம்ம இந்த புது ஆட்சி வரும்போது அந்த திட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் முதல் நோக்கம். அடுத்தது சிப்காட்டுக்கு 2000ல இருந்து போராட்டம் செய்து சிப்காட்டை திறந்தாங்க. முதலமைச்சர் அப்ப எடப்பாடியார் அண்ணன் இருந்த போது அதை திறந்து வச்சாங்க. அதற்கப்புறம் புது ஆட்சி வந்தது, அவங்க அதை திறக்கவே இல்லை. ஆனா 2வது முறை திறப்பு விழா செய்யறாங்க. ஏன் அப்படி? முதல்ல அந்த சிப்காட்டில் நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தா நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்குமா? எல்லா பசங்களும் நல்லா படிக்கிறாங்களாமா? நம்ம பசங்க இருக்காங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு கடனோ உடனோ வாங்கி அவங்கள நம்ம படிக்க வைக்கிறோம். எதற்காக? அவங்க தலை நிமிர்ந்து நல்ல தொழில் செய்யணும், வேலை செய்யணும். அவங்க போய் கஷ்டப்படாம ஒரு இடத்துல போய் ஒரு ஒழுக்கமாக நல்ல கௌரவமாக தொழில் செய்ய வேண்டும், வேலை செய்யணும் தான் நம்ம அவங்களை படிக்க வைக்கிறோம். ஆனா இன்னைக்கு வேலை கிடைக்குதா? வேலை கிடைக்கலன்னா எங்க அனுப்புறோம்? வெளியூருக்கு அனுப்பிடுறோம். பாதி பேர் வெளியூர்ல தான் இருக்காங்க. ஒரு நல்ல நாளாவது அவங்களோட சேர்ந்து நம்ம கொண்டாட முடியுதா? எப்ப வருவாங்கன்னு காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நிலைமை தான். அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக சிப்காட்ல புது தொழிற்சாலைகளை நாம் உருவாக்க வேண்டும். அது என்னுடைய முதல் வேலை. அதற்காக நான் கண்டிப்பாக குரல் கொடுப்பேனாலும் உங்களோட சேர்ந்து நானும் போராடுவேன். அதற்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். அதற்காக தான் நான் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். அதே சமயம் இத்தனை பெண்கள் வந்திருக்கோம், நல்லா படிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அவங்களுடைய மேம்பாடு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆம்பளை பசங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பா? எல்லாத்துக்குமே பெண்கள் போய் யாரையும் எதிர்பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அந்த நிலைமை இருக்கக்கூடாது. அவங்களும் ஒரு நல்ல சுயமாக தொழில் செய்து கௌரவமாக பாதுகாப்பாக ஒரு மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். அப்படி என்றால் அந்த பெண்கள் பாதுகாப்புக்கும் பெண்கள் உரிமைக்கும் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதற்காகவும் என்னுடைய போராட்டம் இருக்கும், என்னுடைய வேலை இருக்கும். அதற்காக தான் உங்ககிட்ட மாம்பழம் சின்னத்தில் எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைங்க. கண்டிப்பாக பெண்களின் உரிமைக்காகவும் நான் போராடுவேன் என்றது இன்னைக்கு சொல்லிக்கிறேன். அடுத்தது நாம் உயிர் வாழ்வதே நம்முடைய பிள்ளைகளுடைய நலனுக்காக தான். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இல்லையா? அவங்க தலைமுறை நல்லா இருக்கு. நம்ம கண்ணெதிர்க்க நம்ம தலைமுறை கஷ்டப்படுறத பார்க்க முடியுமா?
அவங்க வந்து போதை பழக்கம் என்பது தமிழ்நாட்டில் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இருக்கு. இருக்கா இல்லையாமா? இருக்கா? நான் எந்த நான் கிட்டத்தட்ட 100 நாட்கள் எல்லா ஊருக்கும் போயிட்டேன். எல்லா மாவட்டத்துக்கும் போய் பெண்களிடம் பேசும்போது அவங்க சொல்ற ஒரே விஷயம், போதை பழக்கம் இதான் ஒழிக்கணும், போதை பழக்கத்தை ஒழிக்கணும். ஏன்னா இன்றைக்கு பள்ளிக்கூடத்திலோ கல்வி நிலையங்கள் அருகிலோ எல்லா இடத்துலயும் போதை பழக்கம் என்பது போதை வஸ்து கிடைக்குது. சாக்லேட்டு, அப்புறம் வந்து அது மாத்திரை, பொடி, என்ன எல்லா விதமாக போதை வஸ்துகள் கிடைக்குது. அப்ப பசங்களுக்கு வந்து ஈஸியா கிடைக்கும்போது என்ன பண்ணுவாங்க? வேற ஏதாவது பெரிய பெரிய செலவு செய்யணும். ஆனா போதை வஸ்துக்கு அப்படி இல்ல. 20 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபாய்க்குலாம் கிடைச்சு போகுது. நீங்க சாப்பாட்டுக்கு கேன்டீனுக்கு கொடுக்கற காசை இதுக்கு செலவு பண்ணிட்டு என்ன படிக்கிறாங்களா படிக்கலையா எதுவுமே தெரியல. 13 வயது பசங்க கூட போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு விஷயமே தெரியாம அடிமையாடுறாங்க. அப்ப அதை ஒழிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்றால் நாம கண்டிப்பாக புது மாற்றத்தை, புது ஆட்சியை கொண்டு வர வேண்டும். மீண்டும் நாம நல்ல ஆட்சியை கொண்டு வந்தால்தான் கண்டிப்பாக இந்த போதை பழக்கத்தை ஒழிக்க முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினோட ஆட்சி எப்படி இருக்கு? போதை பழக்கத்தை பத்தி அவங்க எதுவுமே சொல்லல, ஒழிப்போன்னு சொல்லவே இல்லை. எந்த இடத்துலயும் வாக்குறுதி கொடுக்கல. ஆனா பொய்யான வாக்குறுதிகள் அதிகமாக கொடுத்திருக்கிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி என்று. ஆனால் அனைத்து வாக்குறுதிகளையும் நாம புது ஆட்சி மலரும் பொழுது, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அவர்கள் வளரும் போது இந்த போதை பழக்கத்தையும் ஒழித்து விட முடியும். நல்ல நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடியை கண்டிப்பா கொண்டு வர முடியும். நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த சீட் இருக்குல்லம்மா, இது உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நீங்க எல்லாம் படிங்க. இதுல பாருங்க பின்னாடி எத்தனை, அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் என்னெல்லாம் கிடைக்கும் இப்ப அண்ணெல்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்படும், அதே சமயம் ஃப்ரிட்ஜ் கொடுக்கப்படும், அந்த மாதிரி கல்வி கடன் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும். அது தர்மபுரிக்கான நல்ல திட்டங்களையும் நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்ப தொப்பூர் கணவாய் அதையெல்லாம் மத்திய அரசாங்கத்திடம் கேட்டுதான் நம்ம பெற்றிருக்கிறோம். அதே போல இந்த தண்ணீரை தீர்க்க வேண்டும், தண்ணீர் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திடம் அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்த முடியும். மத்திய அரசாங்கத்திடம் கேட்டா தாயில்லத்தோடு பரிசீலித்து அந்த திட்டத்துக்கும் அவங்க அனுமதி கொடுப்பாங்க. ஒரு 1000 கோடியை நம்ம கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்துக்கு கொண்டு வந்தா எல்லா ஏரி குளங்களும் நிரம்பும். ஏன்னா தமிழ்நாடும் சரி, டெல்லியில இருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமா இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி 2 பேர்ட்டையும் பேசி கண்டிப்பாக நல்ல நில திட்டங்களை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கெல்லாம் உங்களிடையே நாங்க வந்து எங்களுடைய ஆதரவை கேட்கிறோம். மாம்பழம் சின்னத்துக்கு நீங்க வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் மகளிருக்கான சிறப்பு திட்டங்கள், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் கொண்டு செல்வோம். படிப்பு, வேலை வாய்ப்பு, விவசாயம், பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்கள் மேம்பாடு போன்ற அனைத்து விஷயங்களையும் தமிழ்நாடுடைய குழந்தைகளின் நலனுக்காகவும் பெண்களின் நலனுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் நலனுக்காகவும் நாங்கள் பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக என்னை வேட்பாளராக அறிவித்த மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கு நன்றி கூறி, அவர்தான் தர்மபுரி மருத்துவக் கல்லூரிய இங்க கொண்டு வராரு. சிறப்பு மருத்துவக் கல்லூரியாக தர்மபுரி மருத்துவக் கல்லூரி இருந்தது. ஆனா பெரிய மருத்துவக் கல்லூரியாக அது தரம் உயர்த்தினப்புறதான் நீங்க எல்லாரும், இல்லன்னா சேலம் தானமா போனோம், ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைனா எங்க போவீங்க? ஹாஸ்பிட்டல் இங்க போறதுக்கு பதில் சேலத்துக்கு போகணும், இல்ல கோயம்புத்தூர் போகணும். ஆனா இன்றைக்கு தர்மபுரி மருத்துவக் கல்லூரிக்கு எப்பேற்பட்ட தரமான சிகிச்சை, அது எப்பேற்பட்ட சிகிச்சையா இருந்தாலும் பெரிய பெரிய டாக்டருக்கு வராங்கன்னா அதுக்கு காரணம் மருத்துவர் அன்புமணி தான். அவங்க வந்து இந்த தர்மபுரி மருத்துவக் கல்லூரியை தரம் உயர்த்தி இருக்காங்க. அதே சமயம் இந்த கிராமத்துக்கு 108 ஆம்புலன்ஸ் வருதாமா? 108 எதுக்குன்னா எதுக்கு போன் பண்ணுவீங்க? 108 ஆம்புலன்ஸ் அதை கொண்டு வந்ததும் மாம்பழ சின்னம் தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள். உங்க அண்ணன் உங்களுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் 108 ஆம்புலன்ஸ். நீங்க மத்தியானம் தனியா இருக்கும்போது உங்க வீட்டுல எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க, நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. யாருக்கு போன் பண்ணுவீங்க? அடிபட்டுடுச்சு, பிரசவ வலி, யாருக்கு போன் பண்ணுவீங்க? 108 ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸை மகளிருக்காகவும் கிராமப்புற இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் கொண்டு வரப்பட்ட சிறப்பு திட்டம் 108 ஆம்புலன்ஸ். அதை கொண்டு வந்தவரும் மருத்துவர் அன்புமணி தான். அதனால இதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொண்டு உங்கள் வீட்டு சகோதரியாக என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நானும் உங்களோடு தோளோடு தோள் நின்று உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்மா. நன்றி.